நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். லீடர் டீசர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம லெஜண்ட் சரவணனுடைய 2வது பெரிய படம்னே சொல்லலாம். RS துரை செந்தில்குமார் இயக்கத்தில் லெஜண்ட் சரவணா நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஸ்டோரி ப்ரோமோ வீடியோலாம் லாஸ்ட் அடி பார்த்துருப்பீங்க. ஸ்டோரி என்னென்னா, தன்னுடைய மகளை பாதுகாக்கிற ஒரு அப்பனாக இருக்கார். ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு ஆப்போசிட் டீம்லேருந்து த்ரெட்டிங் வருது. அதுலேருந்து அவனுடைய மகளை காப்பாற்றிட்டு அந்த த்ரெட்டிங் பண்ண டீமை எப்படி பழிவாங்கிறது தான் ஒன்லைன் ஸ்டோரி வச்சுருக்காரு. இது கிட்டத்தட்ட பார்க்கும்பொழுது நம்ம சிங்கிள் பேரண்ட்டாக இருக்க நம்ம அஜித் நினைச்ச படத்தை ஒரு ஸ்டோரியை வந்து இன்ட்டு பண்ணி எடுத்த மாதிரியும் இருக்குது. தெரி படத்தில் வந்த ஸ்டோரியை இன்ட்டு பண்ணி எடுத்த மாதிரியும் இருக்குதுன்னு சொல்லலாம். அதை காட்டிலும் வந்து ட்ரெய்லரில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சொல்லி ஆகணும். தமிழ் கடவுள் முருகனுடைய டைட்டில் சாங்கை வச்சு செம்மையாக முடிச்சிருக்காங்க. சரவண பகன அந்த கந்தசஷ்டி கவசத்துடைய மியூசிக்கை பேக்ரவுண்டாக வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ட்ரெய்லரில் வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ரன்னிங் ஷாட்டாகவும் கன் ஃபயர் ஷாட்டாகவும் ஒரே ஆக்ஷன் த்ரில்லர் காட்சியால் அனைத்துமே வந்து இந்த டீசரில் வச்சுருக்காங்க. அந்த டீசரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பை த வே, இந்த படம் வந்து ஏப்ரலில் வருது. த லெஜண்ட் படம் வந்து ஒரு ஹிட்டு கொடுக்குமா, இல்லை ஃப்ளாப் ஆகுமா, இல்லை ஒரு ஆவரேஜ் மூவியாக போகுமான்றத படம் ஏப்ரல் மாதம் வருது. அது இப்போ வந்தால் தான் தெரியும். இந்த டீசர் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஆர்கியூன். பாய் விவாஸ்.